ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபையினால நம்ம எல்லாரும் வந்து நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினார், இம்மட்டும் நடத்தினார். இத்தனை வாரங்களாக நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும் எழுதி வைத்து நாங்கள் அந்த பேப்பரில் கையை வைத்து ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் என்று நிறைய பேர் சொல்கிறீங்க. குடும்பங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், அதே போல் ஒவ்வொரு பொருளாதாரத்துக்காக இப்படி நம்ம ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வெளியாக நம்ம ஒருவேளை ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நேரத்தில், இந்த ஜெபத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம், நம்முடைய ஆண்டவருடைய நிறைய குவாலிட்டிஸ் நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிற காரியங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்கிற தேவன் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி வீசிடலாம் இல்லையா? கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம ஜெபிக்க போறோம். யாத்திராகமம் 3:7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன காரியம், வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வேதனைகள் வெளியாக நம்ம போகிறோம், எந்த பிரச்சனை வெளியாக போகிறோம், இது எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே பாருங்க, எத்தனை குடும்பங்களில போராட்டங்கள், எத்தனை குடும்பங்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள்ல வியாதிகள், எத்தனை குடும்பங்கள்ல இது நிமித்தம் எவ்வளவு பொருளாதாரத்தை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். அப்பா, எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவனே, எங்க பிரச்சனை உங்களிடத்துல நாங்க சொல்லுகிறோம் அப்பா, இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு கேட்க போறோம். வீட்டில் இருக்கிற போராட்டம், கணவனுடைய குடிப்பழக்கம், மனைவியுடைய கீழ்ப்படியாமை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, இவை எல்லாமே இதனால வருகிற வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறப்பா, என்னுடைய எல்லா வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுது, மகளுக்கு 42 வயதாகிறது, எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், நல்லா படிக்கிறான், நல்ல வேலை, லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறா, ஆனாலும் இப்போ மாப்பிள்ளை கிடைக்கல, ஃபேமிலி செட்டில் ஆகலன்னு சொல்லும்போது அந்த தாயுடைய மன குமுறல், மன வேதனை இல்லையா? எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய உபத்திரவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா என் பிரச்சனை நீங்க அறிந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இப்ப ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, என் உபத்திரவங்களை பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருவருடைய ஆண்டவருடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிறீர் அப்பா. கூக்குரலை அறிந்திருக்கிறீர் அப்பா. பெருமூச்சை அறிந்திருக்கிறீர் அப்பா.
இருதயத்தில் இருக்கிற உபத்திரவம், ஒடுக்குகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைனால கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை அறிந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அறிந்த தேவன் மாத்திரமல்ல, விடுதலையாக்குகிற தேவன் அல்லவா. நீர் அறிந்திருக்கிறீர் என்றால் அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பீர் அல்லவா. இப்பொழுது யாருடைய பிரச்சனைகளை எல்லாம் அப்பா நீர் அறிந்திருக்கிறீரோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. வேதனைகளை மாற்றுவீராக, நிந்தனைகளை மாற்றுவீராக, அவமானங்களை மாற்றுவீராக, நெருக்கங்களை மாற்றுவீராக. என்னென்ன பிரச்சனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ என்னுடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை மாற்றுங்க அப்பா. அறிந்தால் மாத்திரம் போதாதே, விடுதலை வேண்டுமே அப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. பிள்ளைகளை குறித்த பாரங்கள் எந்தெந்த பெற்றோரை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, நில தகராறு, சொத்து தகராறு, ஆண்டவரே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, இதனால எவ்வளவு வேதனைகள் அப்பா. அந்த குடும்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், அந்த வேதனைகளை அறிந்திருக்கிறீர். மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் அப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. பாதிக்கப்பட்டு தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த பிள்ளைகள், தங்கள் சரீர ஆரோக்கியத்தை இழந்த பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர். இழப்புனா எவ்வளவு கொடுமைங்கிறது தெரியும் அப்பா. கர்த்தர் நீர் அதை அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆறுதல் படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக, தேறுதல் படுத்துவீராக. தகப்பனாயிருங்க, தாயாயிருங்க ஆண்டவரை, உடன் பிறந்தவர்களாய் இருந்து நீ நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகளையும் அறிந்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, அற்புதங்களை செய்வீராக, விடுதலை கொடுப்பீராக, ஆறுதல் கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கிற தேவன், உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், வேதனைகளை அறிந்த தேவன், ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதனைகளை அறிந்த தேவன். சங்கீதம் 139 2ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கிற தேவன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஆண்டவர், இந்த உலகத்தின் மனிதர்கள் கூட நம்முடைய அசைவுகளை அறிய மாட்டாங்க, நம்முடைய நினைவுகளை அறிய முடியாது. ஆனா அப்பா சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நினைவுகளில் இருந்தாங்கன்னா அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர்களை விடுதலையாக்குவார். நம்முடைய கருவை அவருடைய கண்கள் அறிந்திருந்தது. கற்பத்திலே உருவாகும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவன். அப்படிப்பட்டவர் நம்முடைய நினைவுகளை அறிய மாட்டாரா? இன்னைக்கு நீங்க என்னென்ன நினைவுகளோடு இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னென்ன நினைவுகளோடு உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க, என்னென்ன நினைவுகளோடு கூட
உங்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நினைவுகளை அறிகிற தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நினைவுகளை அறிந்திருக்கிற தெய்வமே, அப்பா, எங்களுடைய கூக்குரலை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நாங்க திங்க் பண்றத கூட நினைக்கிறீங்களே. எங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்த எண்ணங்களாய் மாற்றுங்கப்பா. எங்களுடைய நினைவுகள்ல இருக்கிற ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர். அசுத்த நினைவுகள் இருந்தால் அந்த அசுத்த நினைவுகளை மாற்றி போடுங்க, பரிசுத்த நினைவுகளாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, வேதனையோடு இருந்தால் அந்த நினைவுகளை மாற்றி சமாதானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, கஷ்டப்பட்டு நொறுங்கி வேதனையோடு அப்பா நிம்மதி இல்லாமல் இருக்கிற எல்லாருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிற தெய்வமே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க, நிம்மதியை தாங்கப்பா. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போறப்பா, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஆனாலும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், அப்பா, எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவனே, எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாதாப்பா, எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படாதா என்று யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறா. அந்த பரமபிதாவை பார்த்து, அப்பா, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவைகளை அறிந்திருக்கிற தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே, அந்தந்த நாட்களில ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, சந்திப்பீராக. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு என்ன தேவை, வீடு தேவையா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தேவையா என்பதையெல்லாம் அறிந்தவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்பா. ஞானம் தேவை என்று ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் அப்பா. பிள்ளைகளுக்கு ஞானம் தாங்கப்பா, அவர்களுக்கு சமாதானத்தை தாங்கப்பா, நிம்மதி தாங்கப்பா, அவர்களுக்கு நல்ல வெற்றியை தாங்கப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தந்து, வெற்றியை தந்து, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த தேவைகளை சந்தியும் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க அப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உமக்கு தெரியுமே ஆண்டவரே, அப்பா, நீங்க வேலை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாருக்கு சுகம் தேவையோ சுகத்தை தாரும், பலனை தாரும், கிருபை தாரும், சந்தோஷம் தாரும், சமாதானம் தாரும். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க போகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவாயே, எனக்கெல்லாம் நீரே,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற யெகோவா ஈரே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 20ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் வாசித்து ஜெபிக்க போறோம். லூக்கா 20:23 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? லூக்கா 20:23. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு ஆமென். போதும். ஆண்டவர் அவர்களுடைய தந்திரத்தை அறிகிறார். மனுஷர்கள் ஆண்டவரையே குற்றம் கண்டுபிடிக்கும்படி, அவரையே சோதிக்கும்படி வரும்பொழுது அவருடைய தந்திரங்களை அறிகிற தேவன். ஆமென். அப்ப மனுஷனுடைய தந்திரத்தை ஒருவேளை நம்மால் அறிய முடியாது. நமக்கு விரோதமாக எந்த மனுஷர்கள் எழும்புறாங்க, நமக்கு விரோதமாக எந்த மனுஷர்கள் எல்லா காரியங்களையும் செய்யறாங்க, கண்ணி வைக்கிறாங்க, எதிராக என்ன பில்லிசூனிய கட்டுகள் வைக்கிறாங்க, மந்திரம் செய்யறாங்க, ஏவி விடுறாங்க, நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய தந்திரமும் தெரியும், பிசாசின் தந்திரமும் தெரியும். அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களுக்கு விரோதமாய் வருகிற மனுஷிக ஆவிகள், பிசாசின் தந்திரங்கள், மனுஷருடைய தந்திரங்கள் ஒருவேளை மாய்மாலமா நம்மிடத்துல பேசலாம், நம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நம்மை பற்றி பின்பாக தூஷணமாய் பேசலாம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆனா ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம். மனுஷருடைய தந்திரங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களே, என்னிடத்தில் வருகிற, எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகும்படி நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய குடும்பத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிரோமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, மனுஷருடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறவரே, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் வந்து தந்திரமாய் நுழைந்து ஆண்டவரே எங்களை சோதிக்கும்படியோ அல்லது எங்களை கீழே விழத்தள்ளும்படியோ, பிள்ளைகளை பாவத்தில் விழத்தள்ளும்படியோ எந்த சத்துரு வந்தாலும் ஆண்டவரே அந்த தந்திரங்களை கர்த்தர் முறித்து போடுவீராக, முறித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த மனுஷருடைய தந்திரங்களை கர்த்தர் அழித்து போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இப்போ எங்களோடு கூட இணைந்து டிவியில இருந்து ஆண்டவரே, யூடியூப் மூலமா, ஆண்டவரே, ஃபேஸ்புக் மூலமா யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் தந்திரமாய் நுழைந்து அப்பா மந்திரங்கள், ஆண்டவரே, எல்லா பில்லிசூனிய கட்டுகளை செய்யும்படி ஏவப்படுறாங்களோ எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அதே போல பிசாசு தந்திரமாய் நுழைந்து குடும்பங்களை கெடுக்காதபடிக்கு, குடும்பங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு எல்லா தந்திரங்களை அறிகிற தேவனே ஒரு விடுதலை கொடுப்பீராக. சத்ருவின் கிரியைகளை சுட்டெரித்து போடுவீராக. மனுஷிக ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக. மனுஷருடைய தந்திரங்களை அழித்து போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த கிரியைகள் எழும்ப முடியாது, எந்த மனுஷ தந்திரங்கள் எழும்ப முடியாது. அறிந்த தெய்வமே, அற்புதங்களை செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் வேலி அடைத்துக் கொள்ளுங்கப்பா, வேலி அடைத்துக் கொள்ளுங்கப்பா. யோபுவையும் அவன் குடும்பத்தையும் சுற்றி வேலி அடைத்தீரே, அதே வேலி ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த மனுஷர்களும் வஞ்சக எண்ணங்களோடு, தந்திர எண்ணங்களோடு எங்கள் குடும்பங்களை நெருங்குவதில்லை அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திடுவேன்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.